2026 தேர்தல் இளம் வாக்குகள் யாருக்கு கிடைக்க போகிறது? வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வர் யார் என்கிற கருத்து கணிப்பை நடத்தியிருந்தார். இதில் மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியை தக்க வைப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இளம் தலைமுறை வாக்காளர்கள் விஜய் பக்கம் செல்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவிலே தமிழக சட்டமன்றத்திலிருந்து நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த தேர்தல் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது அதிகம் என்பது குறித்து தமிழ்நாடு முழுவதுமே தமிழக மக்களிடம் கருத்து கணிப்பில் நடத்தியிருக்காங்க லயோலா கல்லூரியைச் சேர்ந்த முன்னாள் மாணவர்கள். இதன்படி அதிக வாக்குகளை பெற்று மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வரதுக்கு வாய்ப்பு என்பது இருக்கிறதா. திமுகவை தொடர்ந்து 2ஆம் இடத்திலே விஜயின் தமிழக வெற்றி கழகம் வரும் என்றும் அதிமுக 3ஆம் இடம் பிடிக்கும் என்றும் சொல்லிட்டு இருக்காங்க. அதேபோல் 2021 திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விக்கு ஆம் என்று 25% பேரும், ஓரளவுக்கு என 17% பேரும், நிறைவேற்றவில்லை என 47% பேரும் தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல் முதலமைச்சரின் செயல்பாடுகள் குறித்த கேள்விக்கு நன்று அப்படின்னு சொல்லி 37% பேரும், சரியில்லை என 54% பேரும், கருத்து சொல்லவில்லை என்று 39% பேர் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல விஜயின் வருகையால் எந்த கட்சியின் வாக்கு வங்கி பாதிக்கப்படும் என்ற கேள்விக்கு முதலில் திமுக என்றும் இரண்டாவது விசிக எனவும் மக்கள் கூறியிருப்பதாக கருத்து கணிப்பிலே தெரிய வந்திருக்கிறது. மேலும் விஜயின் சுற்றுப்பயணம் தேர்தல் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்கிற கேள்விக்கு ஆம் என்று 41% மக்களும், இல்லை என்று 24% மக்களும், ஓரளவு என 27% மக்களும் தெரிவித்திருப்பதாக சொல்றாங்க. இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 41% பேர் 31 45 உட்பட்ட நபர்கள். அதே போல் 1.30% பேர் பாத்தீங்கன்னா 21 வயதுக்கு உட்பட்ட நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் மத ரீதியாக பங்கேற்றவர்களை பார்க்கும் பொழுது இந்துக்கள் 81% பேரும், கிறிஸ்தவர்கள் 10% பேரும், இஸ்லாமியர்கள் 7% பேரும் பங்கேற்றிருக்காங்க. மொத்தம் 234 தொகுதியில் 81,375 பேர் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. நகரங்களில் 54.8%, மற்ற கிராமங்களில் 45.2% மக்களுடைய கருத்து கணிப்பு என்பது நடத்தப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழகத்தில் இளம் தலைமுறை வாக்காளர்கள் 1,45,00,000 பேர் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் பெரும்பாலானோர் விஜய்க்கு தான் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவிச்சிருக்கிறார். இரண்டாவதாக அண்ணாமலைக்கும், மூன்றாவதாக உதயநிதிக்கும், நான்காவதாக சீமானுக்கும் ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப லயோலா கல்லூரி கொடுக்கப்பட்ட அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவது திமுக அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் பிடிக்கவில்லை என சொல்லி 54% பேர் வாக்குகளை கொடுத்திருக்காங்க. திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியானவர்கள் நிறைவேற்றல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி திமுக ஆட்சியை பிடிக்க முடியும்? அடுத்த முதல்வர் அப்படிங்கிற கேள்விக்கு மு.க. ஸ்டாலின் சொல்றாங்க. ஆனால் திமுக முதலமைச்சர் தமிழகத்துடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் சரியில்லை என சொல்லி 54% பேர் வாக்குகளை அளிச்சிருக்காங்க. அதே போல 37%க்கும் மேற்பட்ட நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வாக்குகளை கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் திமுகவிற்கு எதன் அடிப்படையில் லயோலா கல்லூரி மாணவர்கள் வாய்ப்புகளை கொடுத்தார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.